அட, இத்தனை நாள் பைக் இருந்தும் இது தெரியாம போச்சே. ஒரே நட்டு மொத்தமும் ஓவர். நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பைக் போன்றவற்றை தற்போது மெயின்டைன் செய்வது என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியுள்ள நிலையில், அதிலும் கிக்கர் ப்ராப்ளம் வந்தால் அப்படியே இன்ஜினை கழட்டிதான் பார்க்க முடியும் என மெக்கானிக் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இவற்றை எளிய முறையில் சரி செய்திருக்கிறார் மெக்கானிக் ஒருவர். அதிலும் ஒரு நட்டு போல்ட்டை வைத்தே அவர் இதனை செய்திருப்பது பலரை ஆச்சரியமடைய செய்திருக்கிறது. இதோ இந்த வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் கிக்கர் நர்லிங் எப்படி மாற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போய் பார்ப்போம். வணக்கம். ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிக்கர் நர்லிங் வந்து மரப்போயிடுச்சு. அந்த நர்லிங் செட்டு வந்து நம்ம எப்படி மாற்றுறோம்னா இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இது வந்து சும்மா இருக்குதுங்க. இதுக்கு மேலே எங்கேயும் சும்மா போகும். நீங்கள் அதுக்கு வந்து பாருங்கள், இதை 10 சைஸ் நட்டை இதை கழட்டுறோம். பாருங்கள், ஸ்பேரு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறோம். பாருங்கள், இதை ஃபிட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா 10ஆம் நம்பர் ஸ்பேனர். 10ஆம் நம்பர் ஸ்பேனர் வச்சு இதை கழட்டிடுங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக லூஸ் விட்டு இந்த நட்டை வெளியே எடுத்துடும். வெளியே எடுத்துட்டு நீங்கள் சில இது பார்த்தீங்கன்னா இப்படி இழுத்துனீங்கனாலே வந்துடும். லூஸாக இருந்ததுன்னா ஒரு சிலது வராது. அதுக்கு வந்து நீங்கள் திருப்பி விட்டு நம்பணும். இருங்க, அதையும் காமிக்கிறேன். இது வந்து வரமானிங்குது. இதுக்கு வந்து இருங்க, திருப்பி விட்டு எப்படி கழட்டுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல வச்சு இப்படி லேசாக இப்படி வச்சு தள்ளினீங்கன்னா பாருங்க, அழகாக வந்துடும். எல்லாம் இவ்வளோ டைட்டாக இருக்காங்க, ஒரு சிலது மட்டும் இவ்வளோ டைட்டாக இருக்குது. இதை வந்து இப்படி கொஞ்சம் தள்ளி விட்டு நீங்கள் இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். பாருங்கள், வந்துடுச்சு பாருங்கள். ஓகே, இதில் வந்து மரம் பார்த்தீங்கன்னா இதான் இந்த உள்ளே இருக்கிற இந்த பகுதி வரைக்கும் மரம் போயிடுச்சு. பாருங்கள், இதைத்தான் நாம் இப்போ மாற்ற போகிறோம். இங்கே பாருங்கள், புதுசு எப்படி இருக்குதுன்னு. இதான் இதனுடைய மரம் பாருங்கள், உள்ளே எப்படி இருக்குதுன்னு. இந்த சைடு பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது. ஓகே, இப்போ இதைத்தான் நாம் அதில் ஃபிட் பண்ணணுங்க. இப்போ லிவர்லேருந்து இதை எப்படி தனியாக கழட்டுறதுன்னு காமிக்கிற பாருங்கள். ரூமில் போகிறோம். இதை பாருங்கள், இந்த லாக் இருக்குது பாருங்கள். இந்த லாக்கை வந்து நம்ம திருப்பி விட்டு நம்பி கழட்டலாம். இப்போ பாருங்கள், இதை எப்படி நம்பி எடுக்கிறோம்னா இந்த கேப்பில் திருப்பி விட்டு இந்த லாக்கை நம்பினோம்னா வந்துடும். வந்துடுச்சு பாருங்க. இந்த லாக்கை பத்திரமா வச்சுக்கணும். இந்த லாக் ரெண்டாவது புதுசு மாட்டும் போது மாட்டணுங்க. இதுக்குள்ளே ஒரு வாசர் வரும். இந்த வாசர் ஓகேங்களா. இது வந்து லிமிட்டு. கீழே பிடிச்சி அமுத்தணும்னா வந்துடும். வேறு இது வந்து வந்துருச்சா? இப்போ பாருங்கள், இதை எடுத்திங்கன்னா இது தனியாக வந்துடும். நீ வந்து புதுசை நம்ம வந்து மாட்டணும். புதுசை வந்து பாருங்கள் எப்படி மாட்டோம். ஓகேங்களா. பாருங்கள் பகுதி. இப்போ பாருங்கள், அதை கழட்டியாச்சா? இதை மாட்ட போகிறோம். இதை மாட்டும்போது பார்த்தீங்கன்னா இது வரும். இந்த பால்ட்ரஸ் கொண்டு நிற்கிற அளவுக்கு ஹோல்ஸ் இருக்குதுங்களா? இதை வரும். இங்கே ஒரு பால்ட்ரஸ் கொண்டு இருக்குதுங்களா? இது இப்போ இந்த மாதிரி இந்த ஸ்டைலில் நீங்கள் வந்து மாட்டுற மாதிரி வரும். இந்த மாதிரி மாட்டிடாதீங்க. மாட்டினா உங்களுக்கு வந்து செட் ஆகாது. இப்போ வந்து இந்த ரிவீட்டு நம்ம உள்ளே போட்டுறோம் பாருங்கள். ரிவீட் வந்து பாருங்கள் வெளியில் வந்துருச்சா? ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து வாசரை போடணும். ஃபஸ்ட்டுங்க வாசரை போட்டு இந்த லாக் அப்படியே கழட்டி வச்சு பார்த்தீங்களா? அந்த லாக்கு இந்த இடத்துல ஒரு காடி இருக்குது பாருங்கள். இந்த காடியில் வந்து நல்லா கவர மாதிரி போடணும். இந்த காடியில் நல்லா கவர மாதிரி பிடிக்க மாதிரி போட்டிங்கன்னா தான் அது வந்து நிற்கும். லாக் போடுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் டைட்டாக இருக்குது, நீங்கள் பார்த்து போட்டுருங்க. இதுக்கு வந்து கட்டிங் ப்ளையர் வேணுங்க. கட்டிங் ப்ளையர் இருந்ததுனா தான் நீங்கள் வந்து இந்த லாக்கை வந்து ஈஸியாக போட முடியும். கையில் அமுத்தி நீங்கள் போட முடியாது. லாக்கு இந்த அளவுக்கு இதில் கொரட்டை வச்சு எப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போய் நல்லா ஏறிக்கும் உங்களுக்கு. அப்புறம் செக் பண்ணிங்க. ஓகே, அவ்வளோதான். பாஸ் ஓகே. இப்போ பாருங்கள், கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. நம்ம வந்து எந்த மாதிரி வேலை செய்யுது மட்டும் பாருங்கள்.
ஓகே, இப்போ பாருங்கள் இது மாட்டியாச்சு. இப்போ நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணுறோம். இப்போ கரெக்டாக வச்சு இந்த நர்லிங் பாருங்க இந்த மாதிரி வச்சு நீங்கள் நேர் வச்சு உள்ளே தள்ளி விட்ருங்க. கையில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஷேக் பண்ணி லெவலாக இப்படி வச்சு தள்ளி விட்ருங்க. பார்த்திங்கன்னா தள்ளும்போது கரெக்டாக உட்காந்துக்கும். கோரும்போது பார்த்திங்கன்னா இதுக்கு சென்டரில் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு போல்ட்டை போட்டு நீங்கள் டைட் வைக்கணும். இப்போ பாருங்கள் ஈஸியாக நம்ம வந்து மாட்டி வச்சு டைட் வச்சா சரி. ஸ்டிக்கர் நர்லிங் வந்து ஈஸியாக நம்ம மாட்டுறோம். இதை ஃபுல்லாக டைட் வச்சுருங்க. டைட் வச்சா வேலை முடிஞ்சுது உங்களுக்கு. இப்போ பாருங்கள் கரெக்டாக ஃபுல் டைட் வச்சு ஃபிட் பண்ணியாச்சு. ஓகே, இவ்வளோதாங்க. கிக்கர் நர்லிங் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணியாச்சு.